அன்பு தம்பி செந்தமிழ் சீமான் அவர்களுக்கும் மற்றும் இஸ்லாமிய சொந்தங்களுக்கும் தாய் தமிழ் உறவுகளுக்கும் வணக்கம். என்கிட்ட 2 கேள்வி இருக்குது, ஒன்று ஒன்றா சொல்கிறேன். முதல்ல நம்ம கனிம வளங்களை பற்றியது. நீங்கள் சாயங்காலம் ஒரு 6-6:30 மணிக்கு நாகர்கோயிலில் காவல் கிணத்துக்கு அடுத்தாவில் அந்த ரிங் ரோடுன்னு சொல்லுவாங்க, அது வழியே போத்துட்டு போனீங்கன்னா கிட்டத்தட்ட 100கணக்கான லாரிகளில் கிட்ட அதுவும் 50 டன் 60 டன் எடையுள்ள நம்ம கனிம வளங்களை சுமந்து கொண்டு அங்கே நிற்கிறத பார்க்கலாம். நான் பல தடவை அதை பார்த்ததுனால எனக்கு அது வருத்தம். அதை பார்க்கும்போது இவ்வளவு அளவு கனிம வளங்கள் கொட்டிட்டு போகிறாங்களே, நாளைக்கு நமக்கு நமது பேர பிள்ளைகளுக்கு இங்கே என்ன இருக்குங்கிறதுல ஒரு பெரிய வருத்தம் உண்டு. ஆனால் கையறு நிலை. இதை கூட நம்ம தம்பி, நான் ஆலங்குளத்து வழியாகவும் நிறையா போவோம், நம்ம தம்பி தினகரன்ட்ட கூட பல தடவை பேசியிருக்கேன். என்ன தம்பி இப்படி போயிட்டுருக்கேன், இதை தடுக்க முடியாதான்னு. தடுக்க பார்த்தாலும் நம்ம மேலே தான் வழக்கு போடுறாங்க, ஒன்றும் செய்ய முடியலையே என்று அவர் வருத்தப்படுவார். இதை பார்க்கும்போது இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி கொண்டு போக நம்ம அனுமதிக்க முடியும்? இதை எப்படியாவது அதிகாரத்தில் வந்தால் தானே இந்த இதெல்லாம் தடுக்க முடியும். அதிகாரத்தை எப்படி கைப்பற்றுவது? நான் 2017 முதல் இந்த கட்சியில் பயணிச்சுட்டு இருக்கிறேன். நாம் வளர்கிறோம், மாற்றுக்கருத்து இல்லை, வீழ்ந்து போகலை, வளர்ந்துக்கிட்டே இருக்கோம். ஆனால் ஒரு ஆட்சிக்கு ஆட்சி அடைய வேண்டுமானால் கிட்டத்தட்ட 35 விழுக்காடுலேருந்து 45 விழுக்காடு வரை நமக்கு வாக்கு தேவை இருக்குது. நாம் இப்போ போகக்கூடிய ஒரு வளர்ச்சியை பார்த்தா இது ரொம்ப காலம் தாழ்ந்து போயிருமோங்கிற ஒரு கவலை இருக்குது. அதனால் ஆட்சியை பிடிக்கணும், அது மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிற நம்ம குறிக்கோள் நல்லது செய்யணும் தான். இந்த ஆட்சியை பிடிப்பதற்கு ஒரு சின்ன சமரசங்கிறது நம்மகிட்ட ஆகாது. ஆனால் கூட நமக்கு அந்த ஒரு இது தோணுது, செஞ்சு இந்த மக்களை மாற்றிடலாமா? ஏன்னா இது கரூர் நிகழ்ச்சியில் ஒரு தாய் பெற்ற பிள்ளையை கூட தியாகம்னு சொல்கிற அளவில் நம்ம மக்கள் இருக்காங்களே, எப்படி இவங்களை மாற்றுறதுங்கிற ஒரு பெரிய கேள்வி. அடுத்து அடுத்து ஒரு கேள்வி, அண்ணா அதிக நேரம் பேசணும், நீங்கள் தயார் எடுத்துக்கிறாங்க. அடுத்து ஒரு கேள்வி, நான் பள்ளி படிப்பை படிச்சுட்டு இருக்கும்போது நான் ஒரு குடியில் பிறந்து கிறிஸ்தவனாக இருக்கிறதுனாலேயே எனக்கு இந்த ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிற ஊக்கத்தொகை நினைக்கிறேன் மறுக்கப்பட்டது. அதே சமயத்தில் என் குடியில் பிறந்த இந்து என்ற மாணவனுக்கு அவன் எவ்வளோ வசதி படைத்தாலும் அவனுக்கு கொடுக்கும்போது நான் ரொம்ப அடிமட்டத்தில் இருந்து வந்தவன், மிகவும் பின்தங்கிய ஏழை குடும்பத்தில் வந்ததுனால எனக்கு அது ஏக்கமாக இருந்தது. உங்களுடைய ஆட்சியில் இந்த ஊக்கத்தொகையோ மற்றது எதுவோ மதத்தின் சார்பாக இருக்குமா இல்லை பொருளாதார ரீதி சார்பாக இருக்குமாங்கிறது என்னுடைய தாழ்மையான கேள்வி. 2வது கேள்விக்கு விளக்கம் கொடுத்துருங்க. இதில் போய் நீங்கள் வளக்கொள்ளை வளர்ச்சி நீங்கள் சொல்கிறது சமரசம்னா இந்த கூட்டணி வச்சு ஏதாவது செய்ய முடியாதாங்கிறீங்க. மறுபடியும் நீங்கள் சொல்கிறீங்களா வளக்கொள்ளையை தடுக்க அதிகாரத்துக்கு வரணும்னு. ஆனால் நீங்கள் கூட்டணி வைக்க சொல்கிறது வளத்தை கொள்ளையடிக்கிறவனோடவே போய் கூட்டணி வைங்கிறீங்க. வளர்ச்சிங்கிறது இங்கே பாருங்கள், சீன மூங்கில் அது நீங்கள் அதை எடுத்து படிக்க முடியும், மற்ற மூங்கில் போல இல்லது. ஒரு விவசாயி அவனுடைய தோட்டத்தில் மூங்கிலை பயிரிடுறான், விதையை வச்சுட்டான், வச்சுட்டு தண்ணி விடுறான். 6 மாதம் தண்ணி விடுறான், முளைக்கலை. அப்புறம் ஓராண்டு தண்ணி விடுறான், முளைக்கலை. அப்புறம் 2 ஆண்டுகள் தண்ணி விடுறான், முளைக்கலை. 3 ஆண்டுகள் தண்ணி விடுறான், முளைக்கலை. ஆனாலும் பாருங்கள் அந்த விவசாயி சளைக்கலை, ஊற்றிக்கிட்டே இருக்கான், தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கான். என்றாவது ஒரு நாள் அது முளைக்குங்கிற நம்பிக்கையில் ஊற்றுறான். ஓராண்டு 2 ஆண்டு இல்லை. அவர் கேள்வி கேட்டவர் மட்டும் இல்லை, முன்னாடி இருக்கிற என் உயிருக்கு நீ உடன் பிறந்தார்கள் எல்லாரும் கவனிங்க. ஓராண்டு 2 ஆண்டுகள் அல்ல, 9 ஆண்டுகள் தொடர்ச்சியாக தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கான். ஒரு நாள் அதிகாலையில் பார்க்குறான், அவனுக்கு வியப்பு, அந்த மூங்கில் முளைச்சி நிற்குது. முளைப்பதற்கு 9 ஆண்டுகள் எடுத்துக்கொண்ட அந்த மூங்கில் 6 மாதங்களில் விண்ணை தொடுகிற உயரத்தில் வளர்ந்து நிற்குது. அதுக்கு அவன் அறிவியலா என்ன விளக்கம் சொல்றான்னா, இவ்வளவு விரைந்து வளர்ந்து உயர்றதுக்கான அந்த அடித்தளம் இருக்கு பாருங்க, அதை 9 ஆண்டுகளாக அந்த வேர் பூமிக்குள்ள போட்டுக்கிட்டு இருந்துச்சுங்கிறான். போட்டுக்கிட்டு இருந்ததுனால வலிமையான நல்ல உறுதியான வேர் இருந்ததுனால பட்டக்குன்னு 6 மாசத்துல
விண்ணை தொடுகிற உயரத்திற்கு இது வந்துட்டு. நாம் தமிழர் கட்சி 10 ஆண்டு கால தேர்தல் களத்திலே வலிமையான அடித்தளத்தை போட்டிருக்குது. அதனால மாற்றம் என்கிற எண்ணம் என் மக்களின் மனத்தில் தோன்றிவிட்டால் ஒரே நொடியில் மாற்றம் 26லேயே மாபெரும் புரட்சி வந்து ஆட்சி மாற்றம் ஏற்படும். அதனால நீங்கள் அதை போய் குழப்பிக்கிற கூடாது. இங்கே நீங்கள் சொன்னதை அனுபவித்த மகன் நான். இந்த கிறித்தவத்துக்கு போகிறவங்கள எஃப்சியாக சேர்த்து வச்சிட்டதுனால, ஃபார்வர்ட் கம்யூனிட்டியாக வச்சிட்டதுனால உங்களுக்கு அந்த ஸ்காலர்ஷிப் ஊக்கத்தொகை இல்லை. அதை படிக்கும்போது நானும் அதை பெறலை, நிறைய பேர் அதை பெறலை. இப்போது தாழ்த்தப்பட்ட மக்களில் இருந்து கிறித்தவத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், சாதிய இழிவு கொடுமையை துடைக்க கிறித்தவத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் இன்றைக்கு பிசியில் சேர்க்கப்பட்டிருக்காங்க. எஃப்சியிலிருந்து தளர்த்தி பிசி ஆக்கப்பட்டிருக்காங்க. இப்போ தாழ்த்தப்பட்டவர்களுக்கு என்று தனி தொகுதி இருக்குது, சிறப்பு தொகுதி. அதில் கிறித்தவத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் நிற்க முடியாதுங்கிற ஒரு நிலைமை இருக்குது. நீங்கள் சொல்கிறது தான். அதனால் நம்ம வரும்போது குடிகளின் அடிப்படை அப்படின்னா தமிழ். இப்போ நீங்கள் உங்கள் குடி அடையாளம் எது அப்படின்னா நீங்கள் உங்கள் இன அடையாளம் தமிழ் அப்படின்னு கொடுக்கும்போது அந்த இன அடிப்படையில் உங்களுக்கான பிரதிநிதித்துவம், உங்களுக்கான உரிமை பகிர்ந்து அளிக்கப்படும். அதனால் நீங்கள் அதை பற்றி கவலையே பட வேண்டியதில்லை. எவ்வளவோ சாதிக்க போகிறோம். இது ரொம்ப அற்பம். அண்ணா, எங்கள் வீட்டுக்காரர் வந்து பன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவர். சரி, இஸ்லாத்துக்கு வந்துட்டாரு. இப்போ அவர் வந்து பெரும்பான்மையரா சிறுபான்மையரா? இந்த கேள்வி நீங்கள் பதில் சொல்லணும். இது அண்ணன்ட்ட கேட்கக்கூடாது. சொல்லுங்கண்ணா, நீங்கள் சொல்லுங்கண்ணா. இல்லைங்க வருங்க, இதை கற்றுக் கொடுத்ததே நான் தான் உங்களுக்கு. கண்டிப்பா உங்கள்கிட்ட தான் வந்தது எல்லாமே. அதாவது மதத்தை வச்சு உலகில் எந்த மானுடனையும் தங்கச்சி மதிப்பிடுறதில்லை. வரலாற்றில் எங்கேயுமே மொழி இனத்தை வச்சு தான் மக்களை மதிப்பிடுவாங்க. அப்படி பார்க்கும்போது நீங்களும் உங்கள் கணவரும் பெரும்பான்மை தமிழ் தேசிய இன மக்கள், நீங்கள் சிறுபான்மை இல்லை. அதை உங்கள் கணவரே சான்று. உங்களை திருமணம் செய்கிற வரை அவர் வன்னியராக இருந்திருப்பார், இந்துவாக இருந்திருப்பார், பெரும்பான்மை. உங்களை திருமணம் செய்த உடனே அவர் சிறுபான்மை என்பது எவ்வளவு கேவலமாக கேலியாக இருக்கோ. இப்போ என் தம்பி அபு இருக்கான், இந்த காயல்பட்டினம். அவன் நேசித்து திருமணம் செய்த பொண்ணு வேற ஒரு சமூகம், அது இந்து சமயத்தை ஏற்ற பொண்ணு. அப்போ அவன் திருமணத்தை நான் தான் நடத்தி வச்சேன். அந்த இடத்துல இந்த பெரும்பான்மை சிறுபான்மையை விளக்கி பேசினேன். இப்போ இருக்கிற என் தம்பியை மணக்க போகிற அந்த பெண் இந்த நொடி வர பெரும்பான்மை. இப்போ இவனை திருமணம் பண்ணி அதில் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டான்னா இவளை சிறுபான்மைன்னு சொல்லுது எவ்வளோ வேடிக்கையானதுன்னு நீங்கள் பார்க்கணும். இப்போ என் தம்பி யுவன் சங்கர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாரு, உங்களுக்கு தெரியும். இப்போ எங்கள் அப்பா இளையராஜா இந்து மதத்துக்குள்ளே இருக்காரு. அப்பா பெரும்பான்மை, மகன் சிறுபான்மைங்கிறத ஏற்குதா இந்த சமூகம்? அது மாதிரி தான் இது. நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றதாலேயே சிறுபான்மை அல்ல, நாம் பெரும்பான்மை தமிழ் தேசிய இனத்தின் மக்கள். இதற்கு வரலாறு அண்ணன் வரலாற்று பூர்வமாக பேசி வரேன் பாருங்க. பாகிஸ்தான் இந்தியாவிலிருந்து ஏன் பிரிஞ்சது? மதம். நாங்கள் ஓரிரை அல்லாவை ஏற்று நபி மொழியை வழியாக ஏற்று போனோம். நாங்கள் இஸ்லாமியர்கள் தனி நாடு. அங்கிருந்து பங்களாதேஷ் ஏன் பிரிஞ்சது? ஒரே இறைவன் தானே, ஒரே தூதர் தானே. எதுக்கு பங்களாதேஷ் பிரிஞ்சதுன்னா அவங்க உருது ஆட்சி மொழி, நாங்கள் என் மொழி வங்காளம், என்னாச்சுன்னு பிரச்சனை வந்தது. அப்போ அவன் உருது, நான் வங்காளி. மார்க்கம் ஒன்றாக இருக்கலாம், ஓர் இறை ஒன்றாக இருக்கலாம், ஆனால் நீ உருது, நான் வங்காளி. அப்போ மொழி வழியே தான் தேசிய இனங்கள், நிலங்கள். ஐரோப்பா முழுக்க கிறித்தவர். ஏன் ஒரே நாடா இல்லை? ஏன்னா நீ பிரெஞ்சு, நான் ஜெர்மனியன், நார்வே, ஸ்வீடன், டென்மார்க். அவனவன் மொழிக்கு மொழி ஒரு நாடை கட்டிட்டு பிரிஞ்சிட்டான். ஆனால் ஒரே மதம்தான். இதுலேருந்து என்ன தெரியுது? மதத்தை வச்சு மனிதனை மதிப்பிடுவது இல்லை, மொழி இனமாகத்தான் பார்ப்பார்கள். அப்படி பார்க்கும்போது நீங்களும் உங்கள் கணவரும் உலகில் பெருத்த
தமிழ் தேசிய இனத்தின் மக்கள் 13 கோடி மக்கள் தொகை கொண்ட மக்கள். அதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், நாமல்ல சிறுபான்மை, இந்த நிலத்தில் ஐயா ஸ்டாலின், உதயநிதி போன்றவர்கள் தான் சிறுபான்மை. உங்களுக்கு புரியுதா? புரியுதுண்ணா, கண்டிப்பாக.